அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். நம்முடைய ஸ்ரீ பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி மையத்தில் 3 நிலைகளில் நம்ம வந்து ஜோதிட பயிற்சி தரோம். முதல் நிலை என்பது ஜோதிடமே தெரியாதவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி, ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக, அதாவது பஞ்சாங்கம் பார்க்குறது எப்படி, ஜாதகம் கணிக்கிறது எப்படி, ராசி கட்டம் கணிக்கிறது எப்படி, நவாம்ச கணிதம் எப்படி, தசாபுத்தி கணிதம் எப்படி அப்படின்ற அடிப்படை கணிதத்தையும் அடிப்படை கிரக காரங்கள் பாவ காரகத்தை மெயினாக பஞ்சாங்கத்தை, நம்ம திருக்கணித பஞ்சாங்கத்தை எப்படி பயன்படுத்துதல் அப்படிங்கிற விஷயத்தை மட்டுமே பயிற்சி தர மாதிரி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கிளாஸ் எடுக்கிறோம். இது ஒரு செக்ஷன். 2வது நிலை வந்து ஓரளவுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு, ஓரளவுக்கு அடிப்படை ஜோதிடம் அல்லது ஏதாவது பயிற்சி மையத்தில் படிச்சுட்டு வந்தவங்க, ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ படித்தவங்களுக்கு, அல்லது என்னோடய யூடியூப்பில் கிட்டத்தட்ட ஒரு 100 வீடியோஸுக்கு மேலே தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரவங்களுக்கு ஓரளவுக்கு அடிப்படை ஜோதிடம் அவங்களா கற்றுக்கினாலும் கூட அவங்க உயர்கணித சார ஜோதிடம் அட்வான்ஸ்டு கேபி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜியை நம்ம பயிற்சி மையத்தில் தரோம். அதாவது ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் பயிற்சி. இந்த முதல் நாளில் வந்து தியரி, 2வது நாளும் 3வது நாளும் ப்ராக்டிக்கல். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. என்னுடைய வெப்சைட்லேயும் நான் தெளிவாக போட்டிருக்கேன். யூடியூப் வீடியோவிலையும் 2 வீடியோவுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கோம். 3வது பயிற்சி என்னென்னா, ஏற்கனவே நம்முடைய பயிற்சி மையத்தில் படித்தவங்களுக்காக தொழில்முறை ஜோதிட பயிற்சி. அதாவது ஏற்கனவே நம்ம பயிற்சி மையத்தில் படித்தவங்களுக்கு இந்த தொழில்முறை பயிற்சி நடைபெறுகிறது. இதுக்கு என்ன அப்படின்னா, கட்டணம், இது எல்லா விவரத்தையும் நான் இப்போ வரக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டில் ஒன்று நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறோம். இதில் வந்து என்னென்னா, நம்ம பயிற்சி மையத்தில் இது வரைக்கும் படிக்காதவங்களுக்கு இந்த பயிற்சி மையத்தில் அனுமதி இல்லை. அதாவது இதுக்கு முன்னாடி படிக்காதவங்களுக்கு இந்த பயிற்சி மையத்தில் அனுமதி இல்லை. இதில் என்னென்னா, இதில் வந்து மெயினாக வந்து தொழில் ரீதியாக ஒரு ஜோதிடர் ஆவதற்குண்டான தகுதிகளை வளர்ப்பதற்காக ஏற்கனவே 3 நாள் பயிற்சியில் உயர்கணித சார ஜோதிடத்தை அட்வான்ஸ்டு கேபி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி 3 நாள் பயிற்சி படித்தவங்களுக்கு இந்த வகுப்பு நடைபெறுகிறது. இது ஒவ்வொரு மாதமும் முதல் வாரம், அதாவது முதல்ல வரக்கூடிய சனி ஞாயிறில் ஒவ்வொரு மாதமும் இனிமேல் நடைபெறும். அதனால் அன்பர்கள் வந்து இது சம்பந்தமான விஷயத்தை ரொம்ப டெப்த்தாக தெரிஞ்சுக்கிறேன். என்னுடைய வெப்சைட்டை போய் பாருங்கள். இந்த வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வெப்சைட் கொடுத்துருப்போம், சோஷியல் மீடியாஸ்லாம் கொடுத்துருப்போம். இந்த கிளாஸுக்கு வரத்துக்கு முன்னாடி கூட என்ன பண்ணலான்னா, நீங்கள் என்னோடய யூடியூப் வீடியோவில் பாவ தொடர்புலாம் என்ன, அதாவது ஏற்கனவே 3 நாள் படிச்சிருப்பாங்க நிறைய பேர். சில பேருக்கு டிஸ்கன்யூ ஆகிட்ருக்கும். அதாவது எப்போதுமே எந்த ஒரு துறையிலுமே ஒரு கண்டினியூட்டி இல்லைன்னா டிஸ்கன்யூ, அதை தொடர்ச்சியாக அதில் பயணம் பண்ண முடியாது நம்மளால். அந்த வகையில் புதுசாக இந்த பயிற்சிக்கு வரவங்க என்னுடைய யூடியூப் வீடியோவில் பாவ தொடர்பு என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கான வீடியோலாம் போட்டிருப்பேன். யூடியூப்பில் நிறைய உதாரண ஜாதகத்தை கொண்டு பலன் சொல்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 20-25 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் பார்த்துட்டு அப்புறம் வந்தீங்கன்னா நான் நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸை ஸ்க்ரீன்ஷாட்டில் நான் சொல்கிறேன், பார்த்துக்கொள்ளவும். அனைவருக்கும் அடியன் பணிவான வணக்கங்கள். சென்னையில் வந்து மூத்த மாணவர்களுக்கான தொழில்முறை உயர்கணித சார ஜோதிட பயிற்சி. இடம் வந்து ஸ்ரீ பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி மையம், குன்றத்தூரில். ஏற்கனவே பயின்ற மாணவர்கள் அப்படிங்கிறதுலாம் நான் அட்ரஸை மேன்ஷன் பண்ணல நானுங்க. இது சம்பந்தமான பதிவுகளுக்கு என்னுடைய தொலைபேசி எண் 9382339084 நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேற்கொண்டு விவரங்களுக்கு வெப்சைட்டு போய்ட்டும் பார்க்கலாம். www.astrodevaraj.com வெப்சைட்டில் இதில் தெளிவாக கொடுத்துருப்போம். இந்த பயிற்சி நடத்தும் பயிற்சியாளர் வந்து அடியன் தான் இதை உங்களுக்கு நடத்துகிறேன். ஜோதிட நல்லாசிரியர் தேவராஜுங்கிற அடியன் தான் நடத்துகிறேன் நான் இதை. இது என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற 4/6/2022 5/6/2022, அதாவது ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து ஜூன் 4ஆம் தேதியும் ஜூன் 5ஆம் தேதியும் இந்த பயிற்சி நம்ம நடத்துகிறோம். நம்ம நேரம் வந்து காலையில் 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும், சனிக்கிழமை. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் முதல் வாரம், அதாவது 2 மாதத்துக்கு 1 டைம் இல்லை 3 மாதத்துக்கு 1 டைம், சூழ்நிலையை பொறுத்து, அது புக்கிங் நடக்கிறத பொறுத்து நம்ம நடத்துவோம். நம்ம ஒவ்வொரு மாதமும் முதல்ல வரக்கூடிய சனி ஞாயிறு ஏற்கனவே படித்தவர்களுக்கான தொழில் முறையில் ஜோதிட பயிற்சி, உயர்கணித சார ஜோதிட பயிற்சி, மூத்த மாணவர்களுக்கான பயிற்சி நடைபெறும். 2வது, இதுக்கான தகுதிகள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, இதுக்கு என்ன தகுதி அப்படின்னு பார்க்கும்போது, நமது பயிற்சி மையத்தில் ஏற்கனவே 3 நாள் உயர்கணித சார ஜோதிடத்தை கற்ற அன்பர்களுக்கு மட்டும்தான் இந்த பயிற்சி இருக்கே ஒழிய, மற்ற புதிய அன்பர்களுக்கு இந்த பயிற்சியில் கலந்து கொண்டாலும் அவர்கள் புரிந்து கொள்வதற்கு கடினம். அதனால் வந்து அது டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஏன்னா ஒரு ஃப்ளோட்டிங்காக நம்ம கிளாஸ் நடத்திட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க வந்து ரொம்ப பேசிக்கான கேள்வி கேட்கும்போது, ஏற்கனவே வகுப்பில் ரொம்ப தூரத்துலேருந்து வருவாங்க மாணவர்கள் வந்து மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், அது மட்டும் இல்லாமல் ஹைதராபாத், மும்பை,
இன்னும் சொல்லப்போனால் இந்த வகுப்புக்கு மலேசியா சிங்கப்பூர்லேருந்தும் வராங்க, கிட்டத்தட்ட 8 பேர் கிட்ட வராங்க. அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதால ஏற்கனவே இங்கே 3 நாள் படித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப இது எல்லாருக்கும் இல்லை. இது இன்னும் சொல்லப்போனால் என்னோடய யூடியூப் வீடியோலாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கூட ஏற்கனவே 3 நாள் படிச்சிருந்தால் தான் அது அலௌடு. ஏன்னா 3 நாள் பயிற்சியில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜாதகத்தின் அடிப்படை பிரின்சிபல் அண்ட் அப்ளிகேஷன் நம்ம தெளிவாக சொல்லி கொடுத்துட்றோம். மேலோட்டமாக இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக ப்ரொஃபஷனல் ரீதியாக பண்ணுறதுக்கு அவங்க வந்து அந்த 3 நாள் பயிற்சி படிக்காமல் இங்கே வந்தாங்கன்னா புரியாது. வெறும் யூடியூப் வீடியோ மட்டும் பார்த்துருந்தாலும் அவங்களுக்கு புரியாது. ஒருவேளை யூடியூப் வீடியோ நல்லா பார்த்துட்டேன் சார், எல்லா வீடியோவும் பார்த்துட்டேன், நான் டேரெக்டாக வரேன்னு சொன்னாலும் வந்துக்கலாம். அவங்க எனக்கு தனியாக எனக்கு கால் பண்ணணும். அவங்களுக்கு அட்மிஷன் ஃபீஸ் வந்து 2500 போட்டுட்டு அப்புறம் இதுக்குண்டான கட்டணத்தை நம்ம பயிற்சி மையத்தில் சேருவதற்கான அட்மிஷன் ஃபீஸ் வந்து 2500. இந்த 2500 கொடுக்கறதால என்ன பெனிஃபிட்னா நம்ம டெலகிராம் குழுவில் உறுப்பினர் ஆயிடுறாங்க. டெலகிராம் குழு அது 24 மணி நேரம் இயங்கிக்கிட்டே இருக்குது. அதில் நிறைய விஷயத்தை அவங்க லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஒன்று. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்லி மீட்டிங்கில் கலந்துக்கலாம். அவங்க மந்த்லி மீட்டிங்கில் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு வந்துடும். அதுதான் இப்போது இந்த 2 நாள் பயிற்சிக்கான கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வீதம், 2 நாளைக்கு 2000 ரூபாய். காலை மாலை 2 வேளையும் தேநீர் மதிய உணவுலாம் இங்கேயே கொடுத்துட்றோம். நம்ம ஆகிக்கலாம் காலையில் ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் 5 மணிக்கு முடியுது. மதிய உணவு வந்து நம்ம வெளியில் நீங்கள் போய் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப சில பேர் வந்து எனக்கு நல்லா சாப்பிட்ணும் டேஸ்டியான வெளில போய் சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு இல்லை. இங்கே நம்ம நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ் உணவு எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். நம்ம வெளியூர் அன்பர்கள் வந்து வெளியில் போய் இங்கே நம்ம பயிற்சி மையத்திலே தங்குவதற்கு கூடுதலாக ஒரு 400 ரூபாய் செலுத்த வேண்டும். அதற்கு அவங்களுக்கு 3 வேளை உணவு, தேநீர், தங்குமிடம் எல்லாம் கொடுத்துட்றோம். பாத்ரூம் ஒரு 6 பாத்ரூம் இருக்குது. 24 ஹவர்ஸ் ஹாட் வாட்டர் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. ரொம்ப லக்ஸரியாக வேணுன்றவங்க வெளியில் தங்கிட்டு வந்துடலாம். அதாவது இங்கே படிக்கிற மாணவர்களில் கிட்டத்தட்ட ஒரு 90% பேர் வந்து பிலோ மிடில் கிளாஸ் பீப்புள் தான் வராங்க. ஹை கிளாஸ் பீப்புளுங்கிறது கொஞ்சம் கம்மி தான். அந்த மாதிரி இருக்கிறவங்க பக்கத்தில் போரூர் அல்லது பல்லாவரம் இங்கே தங்கிக்கிட்டு வந்து படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விருப்பமுள்ளவர்கள், அதாவது இந்த பயிற்சி மையத்துக்கு விருப்பமுள்ள நபர்கள் வந்து முன்பதிவு கட்டணம் 500 ரூபாய் செலுத்தி இதில் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அங்கே உணவு அரேஞ்ச்மெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக, அதாவது முன்பதிவு செய்து கொள்பவர்களுக்கு மட்டும்தான் அங்கே அனுமதி. மற்றவங்க வந்து கடைசி நேரத்தில் வந்தோன்னா இடப்பற்றாக்குறை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது கிட்டத்தட்ட நம்ம சென்னையில் மட்டும் நம்ம பயிற்சி மையத்தில் படித்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் கிட்ட இருப்பாங்க சென்னையில் மட்டும். அப்போ நான் சொல்கிறது கடந்த 20 வருஷமாக அதில் எல்லோரும் வரமாட்டாங்க. ஒரு 10% ஒரு 1% பீப்புள் தான் வருவாங்க. ஏன்னா அவங்கவுங்க துறையில் சில பேர் இந்த துறையில் படிச்சுட்டு ப்ரொஃபஷனலாக பண்ணாமல் ஹாபியாக பண்ணுவாங்க. இது வந்து முழுக்க ப்ரொஃபஷனல் ரீதியாக ஜோதிடம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு தான் பயிற்சி அப்படிங்கிறதால முன்கூட்டியே ஏன்னா இடம் இருக்காது. எல்லா வகுப்புலையும் குறைஞ்சது ஒரு 60 பேருக்கு மேலே கலந்துக்குவாங்க. ஏன்னா நம்ம டிவி 60 பேருக்கு ஏன்னா உட்காரத்து இடம் வந்து 150 பேருக்கு இருந்தாலும் கூட கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணுங்கிறதுக்காக இதில் வந்து குறைஞ்சது ஒரு 50லேருந்து 60க்குள்ளே தான் நம்ம முன்பதிவு. அது 50க்கு மேலே வந்துட்டாவே முன்பதிவுலாம் ஸ்டாப் பண்ணிவிடுவோம். அதனால் முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த பயிற்சி. அடுத்து இந்த பயிற்சிகளுக்கு கூகுள் பே நம்பர் கொடுத்துருக்கேன். கூகுள் பே நம்பர் வந்து 945727217993. ஃபோன்பே நம்பர் வந்து 9382339084. இதெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்கேன். வெளியூர் அன்பர்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 20 பேர் தான் எங்கள் பயிற்சி மையத்தில் தங்குவதற்கு அனுமதி உண்டு. அதனால் வந்து குறிப்பாக வந்து 20 பேருக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அவங்க வெளியிலேருந்து வந்துக்கலாம். வெளியில் அதை ரூம் எடுத்து தங்கி வரலாம், இங்கே தங்க முடியாது. அதை நான் சொல்லி, ஏன்னா 20 பேருக்கு மேலே இங்கே தங்குறதுக்கு வந்து டைட் ஆகிடும். ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 15 பேரும் ஒரு 12-13 பேர் மேலே வந்து ஒரு 7 பேர் தங்கிக்கலாம். இருந்தாலும் கூட அதுக்கு மேலே இருந்தால் நமக்கு ரொம்ப டைட்டாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடுங்கிறதுல 20 பேர் மட்டும்தான் அனுமதி. அதனால் வெளியூர் அன்பர்கள் வருவது கண்டிப்பாக பதிவு பண்ணி தான் ஆகணும். இதில் ஒரு சிறப்பு சலுகை என்ன அப்படின்னா, நமது பயிற்சி மையத்தில் பயின்று ஜோதிட ஆதித்யா பட்டம் பெற்ற அன்பர்களுக்கு 2 நாளைக்கும் சேர்த்து 1500 ரூபா தான். அதாவது ஒரு நாளைக்கு 1000 ரூபாங்கிறது 750 ஒரு 250 ரூபா குறைச்சிருக்கும். அதாவது யாரெல்லாம் நம்ம பயிற்சி மையத்தில் பயின்று ஜோதிட ஆதித்யாங்கிற பட்டம் பெற்றிருக்காங்களோ, அதாவது எக்ஸாம் எழுதிட்டு அந்த மார்க்கு வாங்கிட்டாவே, எக்ஸாம் எழுதிட்டாவே ஓகே, எக்ஸாம் எழுதி அவங்க பாசிட்டிவ். ஒரு வேளை எக்ஸாம் இதுக்கு பிறகு கூட, அதாவது இந்த வீடியோ வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க எனக்கு எக்ஸாம் எழுதி அந்த கொஷின் பேப்பர்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அவர்களுக்கு ஜோதிட ஆதித்யா பட்டம் பெற்ற மாதிரி. ஏன்னா வந்து ஓரளவுக்கு பாஸ் பண்ணியிருந்தாலும் நம்மளே சொல்லுவோம் ஆகிக்கலாம். இனிமேல்ட்டு வரவங்க, அதாவது இந்த வீடியோ வந்து இன்றைக்கி தான் வெளிவருது. இன்றைக்கினா 21/5/2022 தான் இந்த வீடியோ வெளிவருது.
இதுக்கு பிறகு எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ஜோதிட ஆதித்யா அப்படிங்கிற பட்டம் வந்து நம்ம தருவோம். அது அடுத்த பயிற்சியில் தான் செல்லுபடி ஆகுமே ஒழிய இந்த பயிற்சியில் அது செல்லுபடி ஆகாது. அதனால் ஜோதிட ஆதித்யா பட்டம் பெற்றவங்களுக்கு ஒரு ₹500 டிஸ்கவுண்ட் இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவங்க எக்ஸாம்லாம் எழுதி ஓரளவுக்கு தயாராக இருக்கிறதால அவர்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி நம்ம கொடுக்குறோம். அதாவது ஜோதிட ஆதித்யா இப்போ உதாரணத்துக்கு நான் சென்னையில் வந்து 4000 பேர் படிச்சிருக்காங்கன்னு சொன்னாலும் கூட அதில் ஜோதிட ஆதித்யா வாங்கினவங்க வந்து கிட்டத்தட்ட 2000 பேர் தான். மீதி பாதி பேர் ஜோதிட ஆதித்யா வாங்க மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னா அவர்கள் படிக்கும் போது இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் 2 இயர் கழிச்சு மறந்துடுவாங்க. அவங்க அதை விட்டுருவாங்க. அதை எல்லா துறையிலையும் வரக்கூடிய ஒரு அமைப்பு தான். நம்முடன் தொடர்ந்து பயணித்து வரவங்களுக்கு நம்ம சில சலுகையை தரணும். அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் நம்ம பயிற்சி மையத்தில் ஜோதிட ஆச்சாரியா பட்டம் பெற்றவர்கள், அதாவது ஓரளவுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு புத்தகம்லாம் எழுதுனவங்க, ஒரு ஆச்சாரியா பட்டம் பெற்றவங்களுக்கு நாம் வந்து ஒரு நாளைக்கு ₹500 தான் நம்ம வந்து நம்ம வாங்குகிறோம். ஏன்னா ஆச்சாரியா பட்டம் பெற்றவங்களும் சரி எப்படி இந்த பயிற்சி போகுதுன்னு பார்க்கணும், அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓரளவுக்கு. இருந்தாலும் அவர்களுக்கும் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக அவர்களும் வந்தால், ஏன்னா ஜோதிடங்கிறது இப்போ ஒவ்வொரு வகுப்புலையும் நானும் கற்றுக்கொண்டு தான் வரேன். நான் வந்து பேசிக் கிளாஸ் எடுக்கும்போது கூட நிறைய மாணவர்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதிலை தேடும்போது ஜோதிடத்தில் கற்றுக்கொண்டு தான் வரேன். நானும் வந்து ஒரு மாணவன் அப்படிங்கிற அமைப்பில். அந்த வகையில் ஜோதிட ஆச்சாரியா பட்டம் பெற்றவங்களும் இந்த வகுப்பில் கலந்துக்கலாம். அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ₹500 தான். இந்த ₹500க்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா மதியம் லஞ்சு கொடுக்குறோம், 2 வேளை காஃபி பிஸ்கெட் எல்லாம் கொடுக்குறோம். அதனால் வந்து நம்ம வாங்கக்கூடிய கல்வி கட்டணம் என்பது குறைந்த கட்டணம். நம்முடைய பயிற்சி மையத்தோடைய நோக்கமே குறைந்த கட்டணத்தை பெற்றுக்கொண்டு நிறைய மாணவர்களை, நிறைய ஜோதிடர்களை இந்த உலகத்தில் உருவாக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய பயிற்சி மையத்துடைய இலக்கு. அந்த வகையில் ஜோதிட ஆச்சாரியா ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினவங்களுக்கு, அதாவது ஜோதிட ஆச்சாரியா சர்டிஃபிகேட் வாங்கினவங்க அல்லது ஜோதிட ஆச்சாரியா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணவங்களுக்கே அது பொருந்தும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஜோதிட ஆச்சாரியான்னு நம்ம வந்து உங்களுக்கு பட்டம் கொடுத்தாச்சு, அனௌன்ஸ் பண்ணியாடுச்சு, நீங்கள் வந்து மாநாட்டில் வந்து வாங்கிக்கலான்னு சர்டிஃபிகேட் கொடுக்காமல் இருப்போம். ஆனால் வந்து அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருப்போம். அந்த அனௌன்ஸ் பண்ணாவே அவங்க ஜோதிட ஆச்சாரியா அப்படிங்கிற விருது பெற்றதுக்கு சமமாயிடுறாங்க. அவங்களும் இந்த பயிற்சி மையத்தில் கலந்துக்கலாம். இப்போ ஜோதிட ஆச்சாரியா இவங்க, ஜோதிட ஆதித்யா இவங்க பட்டம், குறிப்பாக ஜோதிட ஆதித்யா பட்டம் பெற்றவங்க அந்த பட்டம் பெற்றவருடைய காஃபியோ, ஃபோட்டோ காஃபியோ, ஏன்னா வந்து கூட்டம் அதிகமாக முன்னாடியே வந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, முன்னாடியே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. இந்த கடைசி நேரத்தில் வரவங்களுக்கு நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் வந்து ஜோதிட ஆச்சாரியா பட்டம் பெற்றவங்க என்ன பண்ணலான்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நான் ஜோதிட ஆதித்யா பட்டம் பெற்றுட்டேன், நான் ₹500 கொடுத்துட்றேன், ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, மீதி இருக்கிற பணத்தை கிளாஸில் வந்து தரேன் அப்படின்னு சொல்லிடலாம். அப்படி சொல்லாதவங்க வந்து என்னென்னா, திடீர்னு வந்து நான் கிளாஸில் பிஸியாக இருக்கும்போது நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப், நம்முடைய சங்கத்துடைய துணை செயலாளர் ராஜசேகர் ஐயா அவர்கள் வந்து என்ன பண்ணுவார்னா, அவருக்கு வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், வெளியூரில் படிச்சிருக்கலாம். நீங்கள் இப்போ சென்னையில் படித்தவங்க எல்லாரும் அவருக்கு தெரியும், வெளியூரில் படித்தவங்களை அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி நபர்கள் ஜோதிட ஆதித்யாங்கிற சர்டிஃபிகேட்டோட ஒரு ஜெராக்ஸ் காப்பியை அல்லது ஃபோட்டோ காப்பியை கொண்டாந்தால் கூட அது புரிந்து கொள்ளப்படும். அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்து என்னென்னா, இந்த தொழில்முறை பயிற்சியில் நம்ம என்னென்னலாம் டீச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, கிரக மற்றும் பாவ தொடர்புகளை பற்றி விரிவாக பார்ப்போம். அதாவது கிரக தொடர்புனா என்ன, பாவ தொடர்புனா என்னன்னு ஏற்கனவே நம்ம படிச்சிருந்தாலும் கூட அதை பற்றி இன்னும் விரிவாக, அதாவது நம்முடைய சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சாஃப்ட்வேரில் வந்து இந்த ஜாதக எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம் அந்த சிக்னிஃபேக்டரை, கிட்டத்தட்ட ஒரு 5-6 சிக்னிஃபேக்டர் டேபிள் இருக்குது. எக்ஸ்டெண்டட் லிங்க்கு, அப்புறம் சிக்னிஃபேக்டர் அப்படின்னு தனியாக ஒரு லிங்க் இருக்கும். அதில் வந்து ABCDEFன்னு போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு இந்த சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய இந்த பாவ கணிதங்களை, பாவ தொடர்புகளையும் கிரக தொடர்புகளையும் விரிவான தொடர்புகளையும் சொல்லித்தரக்கூடிய ஒரு பயிற்சி அது. ரெண்டாவது மெயின் ஸ்பெஷல், இது எல்லா பயிற்சி மையத்திலையும் எல்லா உயர்நிலை தொழில்முறை பயிற்சியிலையும் இந்த கிரக தொடர்புகளையும் பாவ தொடர்புகளையும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 hours இல்லை 3 hours எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் இந்த தொழில்முறை பயிற்சியில் எதை பேஸ் பண்ணி எடுக்கிறோன்னா, முழுக்க திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான், திருமண கால நிர்ணயம், திருமண பொருத்தம், இது சம்மந்தமான விஷயத்தை தான் டிசைட் பண்ணுறோம். அப்புறம் கொடுப்பனை மற்றும் தசாபுத்திகளை கொண்டு சம்பவங்களின் காலத்தை எப்படி டிசைட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த பயிற்சி மையத்தில், எல்லா பயிற்சி மையத்திலும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஏன்னா வந்து திருமணங்கிறதா இங்கே வந்து வேறுபடுது. மற்ற கிரக தொடர்புகள், பாவ தொடர்புகள், கொடுப்பனை தசாபுத்தி எப்படி மிங்கிள் ஆகுதுங்கிறது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் வந்து கிட்டத்தட்ட எல்லா பயிற்சி மையத்திலும் இருக்கும். அதுக்கப்புறம் உயர்கணித சார ஜோதிட முறையில் பஞ்சாங்கம் பார்ப்பது எப்படி, இந்த கிளாஸுக்கு வரவங்க எல்லாரும் இந்த 2022 பஞ்சாங்கத்தையும் கொண்டாந்துருங்க. ஆக்சுவலாக அப்படி இல்லாதவங்க இங்கே வாங்கிக்கலாம். நம்ம ஆளுங்கிரகம்னா என்ன, ஆளுங்கிரகத்தை கொண்டு பிறந்த நேரத்தை எப்படி சரி செய்தல், ஆளுங்கிரகத்தை பயன்படுத்தும் முறை என்ன, பிறந்த நேரத்தை கொண்டு ஆளுங்கிரகத்தை எப்படி
வெவ்வேறு நிலையில் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறோம். இதெல்லாம் வந்து அநேகமாக முதல் நாளில் முடிஞ்சிடும். 2வது நாள் அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எடுப்போம். 2வது நாளில் பிரசன்ன ஜாதகம் தான் மெயினாக அந்த தொழில்முறை பயிற்சியில் ஹீரோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரசன்ன ஜாதகத்தை கொண்டு பலன் சொல்லுதல். அதாவது ஜாதகம் இல்லாதவங்களுக்கு எப்படி பிரசன்னம் வழியாக பலன் சொல்லுதல். பிரசன்ன ஜாதகம்னா என்னன்னு கிட்டத்தட்ட 4 வீடியோ நான் போட்டிருக்கேன். இருந்தாலும் இங்கே வகுப்பில் இருக்கிற மாணவர்கள்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை ஒன்று கேட்டு அதன் ரீதியாக எப்படி பலன் சொல்லுதல் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே டிசைஸ் பண்ணோம். முக்கியமாக இந்த பயிற்சி மையத்தில் ஹீரோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரசன்ன ஜாதகத்தை கொண்டு பலன் சொல்லக்கூடிய முறை தான் ஹீரோன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மென்பொருளை எப்படி கையாளுதல் அப்படிங்கிற, ஏன்னா மென்பொருளில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. நம்ம மென்பொருளில் இது வந்து வாங்கிடுறவங்க நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் சில விஷயங்கள். அதை பற்றின கையாளுதலும் காலையில் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியும் கிளாஸ் முடிஞ்ச பிறகும் ஒரு 1/2 ஹவரும் நம்ம வந்து இதை பற்றி நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். அதாவது கிளாஸ் வந்து 10 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா 9 மணிக்கு மென்பொருள் சம்மந்தமான டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறது. அதை வந்து ஸ்ரீவித்யா மேடமும் ராஜேஸ்வரன் ராஜசேகரும் நம்ம சங்கத்துடைய துணை பொதுச் செயலாளர் ராஜசேகரும் அதை சொல்லி தருவாங்க உங்களுக்கு. மற்றும் தொழில் ரீதியான நிறைய சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 நாள்லேயும் மாலையில் 1 மணி நேரம், அதாவது 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் மாணவர்களின் பொதுவான சந்தேகங்கள், அதாவது இந்த டாப்பிக்கு விட்டுட்டு ஜென்ரலாக, ஏன்னா ஆசிரியர் மாணவர் அது சந்தேகம் ஏன்னா கேள்வி கேட்கத்தான் ரொம்ப கஷ்டம், பதில் சொல்கிறது ரொம்ப ஈஸி. அப்போ இந்த கேள்வி கேட்குற ஒரு சுச்சுவேஷனை உருவாக்குற நம்ம மாணவர்களுடைய சந்தேகங்களுக்கு உண்டான கேள்வி பதில் நிகழ்ச்சி மாதிரி 1 மணி நேரம் டெய்லி நடக்கும். அதாவது 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். இது சம்மந்தமான வந்து பயிற்சி சேர விரும்பும் நபர்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் உங்கள் பேர், ஊர் எல்லாத்தையும் பதிவு சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். வெளியூர் அன்பர்கள் கண்டிப்பாக முன்பதிவு செஞ்சால் தான் நல்லது. மற்றபடி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஏற்கனவே படித்த நம்ம பயிற்சி மையத்தில் படித்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். மேற்கொண்டு விவரங்களையும் என்னுடைய வெப்சைட்லேயும் 2வது வந்து பிளாகில் போய் பார்த்தீங்கனாலும் இது சம்மந்தமான விஷயங்கள்லாம் தெரிய ஆகலாம். ஒவ்வொரு நம்ம பிளாக் வந்து ஒன்றும் இல்லை, வெப்சைட்டில் போனீங்கன்னாவே அடுத்த பயிற்சி வகுப்புன்னு ஒரு காலம் இருக்கும். உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வெப்சைட்டில் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எப்பப்போலாம் நம்ம பயிற்சி நடைபெறுதோ அது சம்மந்தமான விஷயம் எல்லாமே வரும். அடுத்து நம்முடைய பயிற்சி வகுப்புகள் வந்து திருச்சியில் வந்து ஜூலை 1 ஃபஸ்ட் வீக் நடைபெறுகிறது. செந்தில் சார் ஐயா அவர்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கல அனைவருக்கும், உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். இது மாதிரி திருச்சியில் வந்து ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் கிளாஸ் நடக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். செந்தில் சார் ஐயா அவர்களுக்கு கால் பண்ணிங்கன்னா அவர் சம்மந்தமான விஷயத்தை சொல்லுவார். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.